ஒரு 10 ஏக்கர் தோட்டம் இருந்திருந்தா என் பையனுக்கு ஈஸியாக கல்யாணம் ஆயிருக்கும். அவன் மட்டும் இன்னொரு 1,00,000 சம்பளம் வாங்கியிருந்தானா ஈஸியாக கல்யாணம் பண்ணியிருப்பேன். இந்த ஆயிலியமாவோ மூலமாவோ விசாகம் கேட்ட இந்த மாதிரி நட்சத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும். இந்த மாதிரி பல காரணத்தை அடுக்கிக்கிட்டே போவாங்க. அந்த கல்யாணம் லேட் ஆகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற தேடிக்கிற காரணமாக தான் இருக்குதுமே ஒழிய உண்மை அது அல்ல. அப்போ இதெல்லாம் காரணம் அப்படின்னா சரி பார்த்துக்கோங்க, ஆயிலையும் மூலம் விசாகம் கேட்ட இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போகும் அப்படின்னா அப்போ அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களோட ஜாதகம்லாம் இங்கே ஆஃபீஸில் குமிஞ்சு போய் கிடக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லையே, டைமுக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 3/4 நட்சத்திரம் பொருந்தும். அவங்களாம் என்ன ஜாதகம் எடுக்கிற அன்றைக்கே கல்யாணம் பண்ணிடுறாங்களா? இல்லை இன்றைக்கி 10 ஏக்கர் தோட்டம் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னா தோட்டமே இல்லாத பசங்க, சொத்தே இல்லாத பசங்க கல்யாணம் பண்ணி நீங்கள் பார்த்ததே இல்லையா? எல்லாருக்கும் இன்றைக்கி கல்யாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, கல்யாணத்துக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்கும், உங்கள் தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துக்கும், உங்கள் பையன் படித்த படிப்புக்கும், அவன் வாங்குகிற சம்பளத்துக்கும், நட்சத்திரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. கல்யாணத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? டைம். இது என்னோட அனுபவத்தினால சொல்கிறேன் நான். டைம். எல்லாருக்கும் கல்யாணத்துக்குன்னு ஒரு நேரம் வருங்க. சில பேருக்கு அன்னைக்கே, சில பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, அவ்வளோதான். நம்ம தேட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் கல்யாணங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான். தேடல் 2 விஷயத்தை நோக்கி தான். யாரு கூட கல்யாணம் ஆக போகுது, என்னைக்கு கல்யாணம் ஆக போகுது, இதை மட்டும் தேடுங்க. ஆகுமா ஆகாதாங்கிற கேள்வியே உங்களுக்கு தேவையில்லை, நடந்தே தீரும்.